இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். லோக்சபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் MP ராகுல் இந்தியா சீனா எல்லை விவகாரம் பற்றி பேசியதால் சபையில் கூச்சல் குழப்பம் நிலவியது. முன்னாள் ராணுவ தளபதி MM நரவனே எழுதியதாக கூறப்படும் வெளிவராத ஒரு புத்தகத்தின் கட்டுரையை மேற்கோள் காட்டி ராகுல் பேச தொடங்கினார். அதற்கு ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் ஆட்சேபனை தெரிவித்தனர். வெளிவராத புத்தகத்திலிருந்து மேற்கோள் காட்ட முடியாது என்ற எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் ராகுல் அந்த ஆவணம் உண்மையானது என்றும் அதிலிருந்து மேற்கோள் காட்ட தமக்கு உரிமை இருக்கிறது என்றும் கூறினார். இந்த விவகாரத்தை பற்றி எழுப்ப முதலில் நான் விரும்பவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா MP தேஜஸ்வி சூர்யா காங்கிரசின் தேசபக்தியை கேள்வி கேட்டதால் இந்த விவகாரம் பற்றி பேச முடிவெடுத்தேன் என ராகுல் கூறினார். அப்போது குறுக்கிட்ட அமித்ஷா, தேஜஸ்வி சூர்யா எந்த இடத்திலும் எதிர்க்கட்சியின் தேசபக்தி தொடர்பாக பேசவில்லை என்றார். சபாநாயகர் ஓம் பிர்லா பேசும்போது விவாதத்திற்கு பட்டியலிடப்பட்ட தலைப்பில் இந்தியா சீனா பற்றி இடம்பெறவில்லை. நாட்டின் கௌரவத்துக்கு தீங்கு விளைவிக்கும் பிரச்சனைகளை எழுப்பக்கூடாது என்றார். சபை நடவடிக்கைக்கு தொடர்பில்லாத விஷயங்களில் புத்தகங்கள், செய்தித்தாள்களில் இருந்து மேற்கோள் காட்டுவதை தடை செய்யும் விதிகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். அப்போதும் விடாத ராகுல், இந்தியா சீனா உறவு பற்றி பேசக்கூடாது என்ற எந்த விதி தடுக்கிறது? அப்படியானால் ஜனாதிபதி உரைக்கும் சர்வதேச உறவுகளுக்கும் தொடர்பு இல்லை என்கிறீர்களா என கேட்டார். முன்னாள் ராணுவ தளபதி நரவனே எழுதிய புத்தகத்தில் இந்தியாவின் நிலப்பரப்பை சீனா ஆக்கிரமித்து இருப்பதற்கான தகவல் உள்ளது. அதனால் அந்த சுயசரிதை புத்தகத்தை வெளியிட அரசு தடுக்கிறது என ராகுல் குற்றம் சாட்டினார். ராகுலுக்கு சப்போர்ட்டாக எதிர்க்கட்சி MPக்கள் மொத்தமாக குரல் கொடுக்க அதை ஆளுங்கட்சி MPக்கள் எதிர்த்தனர். இதனால் லோக்சபாவில் கூச்சல் குழப்பம் நீடித்தது. இதனால் சபை ஒத்திவைக்கப்பட்டது.